Hello everyone. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா CBSE 10th மேக்ஸில் ஓகே 7th சாப்டரில் கோஆர்டினேட் ஜியோமெட்ரி 7th சாப்டரில் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் செகண்ட் சம் பாருங்கள். ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட்ஸ் 0,0 and 36.15. Can you now find the distance between the two towns A and B? இப்போ ரெண்டு டவுன் இருக்குது, ஐ மீன் ரெண்டு சிட்டிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சிட்டி ஏ வந்து அதோட பாயிண்ட் என்ன அப்படின்னா 0,0. சிட்டி பியோட பாயிண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 36,15 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு சிட்டிஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறோம். ஸோ டிஸ்டன்ஸ்னு சொன்ன உடனே நமக்கு என்ன வந்துடணும், டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. இந்த சாப்டர் ஃபுல்லாமே என்ன, ஐ மீன் இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாமே என்னது தான், ஒரே ஃபார்முலா தான், டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. ஸோ அதை எழுதிடலாம். D equal to x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. இங்க x1 y1 x2 y2. so x1 y1 எவ்வளோ நமக்கு 0,0 போட்டாச்சு. x2 y2 நமக்கு என்ன இருக்கு 36 and 15. so நம்ம என்ன செய்யலாம், இப்போ சப்ஸ்டிட் பண்ணிடலாம். பார்த்தீங்க அப்படின்னா 36 minus 0 the whole square plus 15 minus 0 the whole square. So D equal to 36 square 0 பார்க்கும்போது 36 the whole square plus 15 the whole square. So D equal to the whole root. Okay, 36 பார்க்கும்போது 36 into 36. 1296. So 1296 plus 15. So 225 ரெடி ஆட் பண்ணிட வேண்டியதான். 225 அப்போ என்ன வரும், 1 ரிமைனிங் 1 10 12 2 மிச்சம் 1 5 1520. ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் த ஹோல் ரூட் ஆஃப் 1521 நினைச்சது நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த 1521 ஓகேவா பார்க்கலாம், 3ல் போகுதான்னு பார்க்கலாம். 2ல் கண்டிப்பாக போகாது. ஓகே 3ல் போகுது. அப்போ 15 2 பக்கம் 0 7 3 21. அகைன் ஓகே 3ல் போகும். 4 3 3 மிச்சம் 2 13 18 அகைன் 2 3 27. ஓகே 15 மிச்சம் 1 19. 3ல் போகாது, 4 வராது, 5 வராது, 7. ஓகே ஸோ இது 13ல் தான் போகும். ஓகே 13 ஏன்னா 169 வந்து 13 into 13 தான் ப்ரைம் நம்பர். ஸோ D ஈக்குவல் டு 3 into 3 into 13 into 30 the whole root. அப்போ D ஈக்குவல் டு இந்த 3க்கு ஒரு 3, இந்த 2 13க்கு ஒரு 13. அப்போ என்ன வரும் நமக்கு, D ஈக்குவல் டு 13. ஸோ இந்த ரெண்டு சிட்டிக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளோ 39 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இல்லை நோட்டி பார்த்துருவோம். 2 சிட்டிஸ் இருக்குது, அதுக்குரிய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சிட்டி வந்து இந்த பாயிண்ட்ஸில் இருக்குது, செகண்ட் சிட்டி பி வந்து இந்த பாயிண்ட்ஸில் இருக்குது. ஸோ இந்த 2 சிட்டிக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா போட்டு நினச்சிருக்கோம், சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்துருக்கிறோம். ஆன்சர் என்ன வந்துருக்கு நமக்கு 39 வந்துருக்கு. ஏதாவது டவுட்னு நினச்சிங்க கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.